நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இட்ஸ் சம்திங் லைக் எ ரிவெஞ்ச். அந்த குழந்தையும் அம்மாவையும் கொன்னது கண்டிப்பா சீரியல் கில்லரா இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி கொலைங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும். சம்திங் லைக் சேம் அஸ் த ப்ரீவியஸ். ஐ திங்க் ஹி இஸ் அ சைக்கோபாத். ஒன்னு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்கள காதலிச்சவங்களா இருக்கலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சில கேசஸ் அப்படிதான் சார். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு வைங்க, அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கலனா அது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல கிரியேட் ஆகும். யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நீங்க முயற்சியும் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது உங்க மென்டாலிட்டியும் மாத்திடும். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன? அந்த கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகாததுனால அதே மாதிரி கொடூரமா இன்னொரு கிரைம் செய்யணும்னு தோணுச்சுன்னா? யூ ஆர் கரெக்ட். பட் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் திஸ் கேஸ் பிகாஸ் இட்ஸ் அ கிளியர் கட் ரிவெஞ்ச். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கிரைம் செஞ்ச ஒருத்தருக்கு அதோட குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கும். முக்கியமா அவங்க எல்லார் முன்னாடியும் குற்றவாளி இல்லைன்னு காட்டிப்பாங்க. ஒருவேளை அவங்க மாட்டிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு மென்டாலிட்டியில அவங்க கொலை செஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க சூசைட் பண்ணிருக்கலாம். அதனால அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா யார் முன்னாடியும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க.